கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி கிட்ட நான் இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது, பேசாமல் கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு அன்பு யோசித்தாலும், பாட்டியால் என் அம்மா எவ்வளவோ அவமானப்பட்டுட்டாங்க. இனி நானே தனியாக இருந்து எப்படியாவது முன்னேறி காட்டணுமே தவிர்த்து இங்கே அன்பு வீட்டுக்கு என்றைக்கும் போகவே கூடாதுன்னு பிடிவாதமாக தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க கண்மணி. அன்பு என்ன செய்யன்னு தெரியாமல் கார்த்திக்கிட்ட பேசின மாதிரியே இங்கே வந்து கண்மணி வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே அன்பு வந்த உடனே கண்டிப்பாக என் மாமியார் வீட்டில் கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது, நான் எவ்வளோ கோவமாக பேசியிருக்கேன் அப்படின்னு நினச்சி வந்தாலும், இங்கே கண்மணி வீட்டுக்கு அன்பு வந்ததை பார்த்த உடனே மாப்பிள்ள நீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க கண்மணியோட அம்மா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக மாப்பிள்ளையை நல்லா உபசரிக்கணும். எப்படியோ அன்பு மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. கண்மணியை இப்போவே கூப்பிட்டு போயிட்டாருன்னா கண்மணியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னதான் என்ன புரிஞ்சுக்காம அவங்க அவமானப்படுத்தினாலும் கண்மணி என் வீட்டிலையா இருக்கணும், இல்லையே தன்னுடைய மாமியார் வீட்டிலலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க கண்மணியோட அம்மா. காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அன்புக்கு அவங்க கிட்ட சரியாக பேசக்கூட முடியல. இவங்கள புரிஞ்சுக்காம என்னென்ன பேசணும், ஆனால் நம்மளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக உபசரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க கண்மணி. இங்கே அன்பு வந்திருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, கண்மணி கோவப்படாத, அமைதியாரு, மாப்பிள்ள உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, சந்தோஷமா பேசாம என்ன கோவப்படுற, என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குமா சந்தோஷப்படணும், அந்த பேச்சு பேசி என்னை அங்கேருந்து அனுப்பிட்டு இந்த வீட்டு பக்கம் வராத, உன்னால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி என்னெல்லாம் பேசினாங்க. அது மட்டுமா, க்ளவுட் கிச்சனை ஆரம்பித்து கொடுத்ததே நான் தான் இப்போ பிரச்சனை செஞ்சுருக்கேன்னு இப்படிலாம் பேசுனதுக்கு அப்புறமா எப்படிமா நம்ம முகத்தில் முழிக்க முடியும், இவங்களால எப்படிமா சந்தோஷமாக பேச முடியும். எதையும் எதிர்பார்க்காம நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எப்பயும் போல் என் வேலையை பொறுப்பாக பார்த்துட்ருக்கேன். எதுக்குமா வந்திருக்காரு கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி கோவப்படாத கண்மணி, என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. சரியாக யோசிக்காம நீயும் தான் பாட்டியை வந்து கோவமாக பேசின, அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லும்போது, ஏன் உங்கள் பாட்டி என் அம்மாவை அவமானப்படுத்தலை, என்னென்ன பேசுனாங்க, அப்போ நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க. என் அம்மாவுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லையா அன்பு, இப்போ தேடி வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. உங்கள் பாட்டி பேசின பேச்சுக்கு எங்கள் அம்மா கிட்ட உங்கள் பாட்டி தானே மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் இங்கே வரும்போது அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே. அவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் மேலே என்னங்க தப்பு இருந்தது? நீங்கள் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் எனக்காக ஆரம்பித்து கொடுத்த அந்த க்ளவுட் கிச்சனை பற்றியும் பேசுனீங்கல்ல. யாரும் எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம், என் திறமையால் மட்டுமே முன்னேறணும்னு நானும் யோசிச்சுட்டேன். நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உடனே இங்கேருந்து கிளம்புங்க. என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கவும் கூடாது, மன்னிப்பு கேட்டிருக்கவும் கூடாது. அப்படியே மன்னிப்பு கேட்கணுன்னா உங்கள் பாட்டி வந்து என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் உங்களை மன்னிச்சு உங்கள் வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். உங்களை நம்பி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நல்லா அனுபவிக்கிறேன். அம்மா இனி பேச ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். புதுசாக என்னுடைய வேலையை பொறுப்பாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் யார் பேச்சையும் கேட்டு மறுபடியும் நான் வந்து அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க கண்மணி, ஏதோ அவங்க பேசிட்டாங்க, அதுக்காக நடந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னாகும்? முதல்ல மாப்பிள்ளை வந்து பேசுனதுக்கெலாம் நீ இவ்வளோ கோவமாக பேசியிருக்க கூடாது. நீ மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னு எல்லா முயற்சியும் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து அன்புக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்குமா இவ்வளோ நேரம் நான் பேசுனதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போகவும் வேண்டாம், யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். அப்படியே அங்கே போகணும்னு நினச்சா பாட்டி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறமா யோசிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ வரமாட்டியா? எவ்வளவோ வந்து உன் மேலே நான் அக்கறை வச்சுருக்கேன், ஏதோ தெரியாமல் தேவையில்லாமல் பேசிட்டேன், புரிஞ்சிக்காமல் பேசிட்டேன். அந்த க்ளவுட் கிச்சனுக்கு என்னால் தான் பிஸ்னஸ் இங்கே பிரச்சனை வந்தது. க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸில் நான் தான் பிரச்சனை செஞ்சேன்னு நீ நினைக்கிற. ஆனால் என்ன செய்ய, நான் எதுவுமே செய்யலை. ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன். என்னை நம்பு, நீயாவது என்னை நம்புவேன்னு நினச்சி தான் உன்னை தேடி வந்தேன். நீயும் இப்படி கோவமாக பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்பு. நான் யாரையும் புரிஞ்சிக்க வேண்டாம், யார் பேசுகிறதையும் கேட்க வேண்டாம். என் மனசை மாற்றுறதுக்காக கார்த்தி, பவின்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. யார் பேச்சையும் கேட்க முடியாதுன்னு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இப்போ என்ன, என் மனசை மாற்றுறதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு நீங்கள் வந்திருக்கீங்களா? வேண்டவே வேண்டாங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். இப்போவே இங்கேருந்து கிளம்புறீங்களா, இல்லை இங்கேருந்து நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டிலே இரு, நான் கிளம்புறேன்.
எப்படியாவது பேசி உன்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்கு நீ வந்தா என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா இப்படியே தான் நான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேனேன்னு தினமும் யோசிச்சு யோசிச்சு சரியாக என்னால் ரெஸ்ட் எடுக்க கூட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே அன்பு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே பாட்டிக்கும் வெண்ணிலாவுக்கும் தெரிய வருது. இங்கே அன்பு எப்படியாவது இங்கே கண்மணிக்கிட்ட பேசி மனசை மாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்றதுக்காக கண்மணி வீட்டுக்கே போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. உடனே வெண்ணிலா பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பாட்டி, என்ன நடக்குது? எப்படியாவது இங்கே க்ளவுட் கிச்சனை வந்து எனக்குன்னு ஆரம்பிக்கணும், எப்படியாவது இங்கே அன்பு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்வீங்கன்னு பார்த்தா மறுபடியும் அன்பு அந்த கண்மணி தான் வேணும்னு கண்மணியை தேடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இனி என்ன நடக்க போதோ தெரியல. இப்படிலாம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சா பாட்டி நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இங்கே அன்பு மனசு மாறவே கூடாது. எப்பயுமே கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கணும். ஏதாவது செய்யுங்க பாட்டின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக இருக்கேன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக அன்பு உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி உன்னை ஏற்றுக்க தான் போகிறான். அதுக்காக தானே கண்மணி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். கண்மணி கண்டிப்பாக என்ன ஆனாலும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டா. ஏன்னா கண்மணி வந்து சொன்னால் அதே மாதிரி செய்வா. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா கண்மணி இந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிற? என்னதான் அன்பு போய் கூப்பிட்டாலும் கண்மணி வரவே மாட்டா அப்படின்னு பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும். கண்மணி கண்டிப்பாக அன்பு வாழ்க்கையில் இனி வரவே கூடாது. அப்படி கண்மணி என்னதான் செய்கிறான்னு பார்க்க தானே போகிறேன். புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்த உடனே நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினச்சிட்டு இருந்தால, இனி நானும் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக செய்ய போகிறேன் பாட்டி. எனக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னையும் கண்மணியவும் பிரிக்கிறதுக்கு இங்கே வெண்ணிலா வேற புதுசாக திட்டம் போட்டுட்ருக்கா. பாட்டி வந்து மன்னிப்பு கேட்டாதான் இங்கே நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க கண்மணி. ஆனால் பாட்டியாவது எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சா இவங்க வேற இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அன்பு பாட்டியை எதிர்த்து பேசவும் முடியாமல் வெண்ணிலா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அன்பு. இங்கே கார்த்தி வந்த உடனே அன்பு ரொம்ப அமைதியாக தன்னுடைய ரூமில் உட்காந்துருக்கிறத கவனிச்சுட்டு, இங்கே கண்டிப்பாக கண்மணிக்கிட்ட போய் பேசிட்டு வந்திருப்பான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்புக்கிட்ட பேசுகிறாரு. அண்ணே, நீ சொன்ன மாதிரியே அண்ணியை பார்த்தியா, பேசுனியா, எப்போ வீட்டுக்கு வராங்க? நீ வரும்போதே கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு தெரியும் அண்ணே, நீ மட்டும் தெளிவாக பேசி புரிய வச்சனா கண்மணி அண்ணி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்கன்னு நினச்சேன். நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை என்னன்னு ஒன்றுமே புரியலையே, உண்மையை பேசு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நீ சொன்னதுக்கப்புறமா கண்மணியை பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும், பேசி புரிய வைக்கணும், வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு தான் போனேன். அங்கே கண்மணியோட அம்மா, சித்தின்னு எல்லாரும் எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்தாங்க. ரொம்ப பாசமாக அக்கறையாக உள்ளே கூப்பிட்டு காஃபியெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் நல்லா தான் பேசினாங்க. ஆனால் கண்மணி இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுனாங்க அண்ணி? வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கார்த்தி, கண்டிப்பாக கண்மணி வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படி பேசுனேன்னு தெரியல, நீ கோவமாக பேசுனியா, நீ பொறுமையாக பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொறுமையாக பேசி மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம், பிரச்சனை செஞ்சது உங்கள் பாட்டி தானே, அவங்கள கூப்பிட்டு வாங்க, எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறேன். உங்கள் வீட்டு மருமகளாக தான் இருந்தேன், ஆனால் என் பேச்சை நீங்கள் கவனிக்கலை, உண்மையை தெரிஞ்சுக்கல, உங்கள் பாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இப்போ எதுக்கு நான் அங்கே வரணும்? என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மனசு மாறணுமா? தனியாகவே இருந்து எப்படியாவது என் வேலையை பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், இனி என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிட்டா. இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும் சொல்லு? எவ்வளவோ பேசி பார்த்தேன். நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு உங்களுடைய மன்னிப்பு வேண்டவே வேண்டான்ல சொல்கிறா. இதுக்கு மேலே எப்படி பேச முடியும் கார்த்தின்னு சொல்லும்போது, அன்னிக்கிட்ட நானும் பேசினேன். நான் அவங்க வீட்டில் பொறுமையாக பேசி புரிய வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க பிஸ்னஸை பற்றி பேசினாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி பேச தயாராகவே இல்லை. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், எல்லார் முன்னாடி என்னென்னவோ பேசிட்ட அப்படின்னு சொல்லும்போது, எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது. ஆனால் வெண்ணிலாவும் பாட்டியும் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்போ தான் பாட்டியோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இதில் வெண்ணிலா வேற தேவையில்லாமல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா,
இங்கே கண்மணி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப பாட்டியும் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குன்னு சொல்லும்போது, அண்ணே என்னைக்கு தானே உண்மையை புரிஞ்சுப்பேன், அதனால தான் இந்த நிலமையில இருக்க. சீக்கிரமாகவே கண்மணி அண்ணி இந்த வீட்டுக்கு வரணும், இல்லைனா வெண்ணிலா நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும். நீ தானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். அண்ணி நினச்சதை கண்டிப்பாக செய்வாங்க. அவங்க பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட, அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டியே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்மணி அண்ணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் அவங்க இப்படி பேசிட்டாங்களா? சரிதானே, பாட்டி பேசின பேச்சுக்கு இப்போவே கண்மணி அண்ணிக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அப்போ பாட்டிக்கிட்ட பேசிப்பாருன்னு சொல்லும்போது, என்னது பாட்டிக்கிட்ட பேசணுமா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உன்னுடைய வாழ்க்கை முக்கியமே இல்லையா, நீ தானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கார்த்தி. இங்கே கண்மணியோட அம்மா பேசுகிறாங்க. என்ன கண்மணி, மாப்பிள்ளை உன்னை தேடி வீட்டுக்கு வந்தார், சந்தோஷமாக பேசி தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சாரு. நீ எதுக்கு இவ்வளோ பிடிவாதமாக பாட்டி வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பேசின? இருந்தாலும் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்டது போதாதா என்ன? அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதே தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் கோவமாக பேசியிருந்தாலும் நம்ம வீட்டில் எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? நீ உன்னுடைய மாமியார் வீட்டில் இருந்தால் தானே மதிப்பு மரியாதையோடு அங்கே இருக்கலான்னு சொல்லும்போது, எதுக்குமா, எனக்கு அப்படி ஒரு மதிப்பும் தேவையில்லை, மரியாதையும் தேவையில்லை. அவங்க உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்துருந்தா பரவாயில்ல. நீங்கள் எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னீங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அம்மா என்ன இருந்தாலும் அவங்க அப்படி பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு. பாட்டி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். அவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகலாமான்னு யோசிப்பேன். ஆனால் அவங்க என்னைக்கு மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க, அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் போனாலும் அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டு என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு நிறைய பிரச்சனை செய்வாங்க. அதுக்கு நம்ம வீட்டிலேயே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துருவேன். ஏம்மா என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. நம்ம குடும்பத்துக்காக இனி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு வேலையெல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேம்மா. அதனால் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நம்ம வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, என்ன கண்மணி இப்படி பேசுகிறேன்னு கண்கலங்கி நிற்கிறாங்க கண்மணியோட அம்மா. உடனே கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க, கண்மணி இப்படிலாம் பேசாத, உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய். இப்படிலாம் நீ பேசினா எங்களால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு கண்மணியோட சித்தி பேசும்போது, அப்போ இனி அன்பு வீட்டுக்கு நான் மருமகளாக போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கண்மணிக்கு ஃபோன் வருது. கண்மணி எடுத்து பேசுகிறாங்க. யாருன்னு கேட்கும்போது தான் தெரியுது, கண்மணி நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸை இப்போ நீங்கள் நடத்தலையா அப்படின்னு கேட்கும்போது, பிஸ்னஸ் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ என்னால் புது க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்களை நம்பி பெரிய ஆர்டர்லாம் கொடுக்கணுன்னு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு எல்லாமே புரியுது, இருந்தாலும் என் நிலமை அப்படி இருக்குது, இப்போ நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது, அப்படியா, அன்பு வீட்டில் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு இப்போ வந்து என் அம்மா வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்ய முடியாது, இப்போ தான் மறுபடியும் என் பொறுப்பான வேலையை நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறதே இல்லையா, யோசித்து சொல்லுங்களேன் அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது கண்மணி யோசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை, ஆனால் யார்கிட்டையாவது கடன் வாங்கி ஏன் நம்மளால் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க முடியாது? நமக்குன்னு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா என்ன? எப்படியாவது நம்ம வந்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும். எந்த பிஸ்னஸை வந்து வச்சு பிரச்சனை செஞ்சு நம்மளை அங்கேருந்து அனுப்புனாங்களோ, இந்த க்ளவுட் கிச்சன் நான் நடத்தக்கூடாதுன்னு நினச்ச மாதிரியே நானும் என் அம்மா வீட்டுக்கு இப்போ வந்துட்டேன்ல, ஏன் என்னால் இந்த பிஸ்னஸை மறுபடியும் ஆரம்பிக்க முடியாது? ஏன் க்ளவுட் கிச்சன் மூலமாக நான் நல்ல வருமானம் பார்க்கக்கூடாது? இதில் எந்த தப்பும் இல்லையே, எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நான் முன்னேறினா யாராலையும் என்னை கேள்வி கேட்கவே முடியாது, என்னால் முன்னேற முடியாது, அந்த வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் வர முடியாதுன்னு பாட்டி வெண்ணிலான்னு எல்லாரும் என்னென்ன திட்டம் போட்டு எப்படிலாம் செய்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் முன்னேறி காட்டணும். இங்கே அன்புக்கு மட்டும் இல்லை, பாட்டி வெண்ணிலான்னு எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்கணும். இப்படியே சின்ன சின்ன பிஸ்னஸ் செஞ்சு என்னால் இப்போ முன்னேற முடியாது. இப்போ இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறதுனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, சீக்கிரமாகவே க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருவேன்னு நம்ம சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. உடனே கண்மணி அங்கே ஃபோன் பண்ண அந்த சார்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், நான் கண்டிப்பாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது.
நீங்கள் உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக உண்மையாக செய்வீங்க. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறமா நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஆர்டரை கண்டிப்பாக உங்களுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே இங்கே கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிற, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சித்தி இவ்வளோ யோசிக்கிறீங்க? என்னால் முடியும்னு நான் யோசனை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நான் முடிவெடுத்ததுக்கப்புறமா நான் மனசு மாற போகிறதே கிடையாதுன்னு சொல்லும்போது நிறைய பணம் தேவைப்படுமே அப்படின்னு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க. யார்கிட்டயாவது கடன் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கடன் வாங்கி இப்படி ஒரு பிஸ்னஸை நீ ஆரம்பிக்கணுமா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் நகை இருக்குது, அந்த நகையை வச்சு எப்படியாவது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கண்மணியோட சித்தி கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம் சித்தி, நான் பார்த்துக்கிறேன்னு கண்கலங்கி நிற்கிறாங்க. இங்கே கண்மணியோட சித்தப்பா வராங்க. என்னம்மா கண்மணி, நாங்கள் யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ எங்கள் வீட்டு பொண்ணுமா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் நிற்போம். அதே மாதிரி நீ நல்லபடியாக முன்னேறணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு உதவி செய்கிறதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்த நகையை கண்மணிக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கண்மணியும் புதுசாக இங்கே க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கண்மணியை நம்பி நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது. கண்மணி க்ளவுட் கிச்சனில் நல்ல வேலை செஞ்சு, அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சரியாக ரெஸ்ட் எடுக்காமல், சரியாக தூங்காமல் சாப்பிடாம இந்த வேலை கிடைச்சது நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கவே கூடாது, நம்ம மறுபடியும் புதுசாக இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக கண்மணியோட அம்மா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாருமே அங்கே க்ளவுட் கிச்சனில் அவங்களால முடிஞ்ச வேலையெல்லாம் செய்கிறாங்க. இங்கே கண்மணியால் இந்த பிஸ்னஸ் மறுபடியும் ஆரம்பிப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு கண்மணியை நினச்சி அவங்க சித்தியும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே கண்மணி பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறதுனால கண்மணிக்கு நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் எதிர்பார்க்காத அன்புக்கு இந்த உண்மையும் தெரிய வருது. இங்கே கண்மணிக்கு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்காக பெரிய ஆர்டர் கொடுத்த அந்த சார் அன்புக்கிட்ட பேசுகிறாரு. என்ன அன்பு, இங்கே கண்மணி இப்போ பெரிய க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் தான் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது தான், என்னது கண்மணி புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காளா, பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வராளா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அன்பு, நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது, உங்கள் பாட்டி எங்களை தேடி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதால் நம்ம முன்னாடி முன்னேறி காட்டணும்னு நினச்சி இப்படி புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாளான்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு அன்பு. பாட்டி வெண்ணிலான்னு எல்லாருக்குமே கண்மணி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, கண்மணி பெரிய க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. என்னது, கண்மணி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர முயற்சி செய்வா, ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதையும் கண்டுக்காமல் யாரை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறணுன்றதுக்காக இந்த கண்மணி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாளா? அவ்வளோ பணம் கண்மணிக்கு எங்கேருந்து வந்திருக்கும், யார் கொடுத்துருப்பாங்க, யார் உதவி செஞ்சுருப்பாங்க? ஒருவேளை இது எல்லாமே இங்கே அன்பு உதவி செஞ்சதால் நடந்திருக்குமா என்ன அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் அன்பு இப்போ கண்மணிக்கிட்ட பேசுறதில்ல, கண்மணியும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னுல சொன்னதா அன்பு சொல்லிட்டு இருந்தான். என்ன நடக்குது அப்படின்னு பாட்டி, வெண்ணிலா, அன்பு எல்லாருமே பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் கார்த்தி, பவி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாட்டி யோசிக்கிறாங்க, இனி இந்த கண்மணியை கையில் பிடிக்க முடியாதே, கண்மணி இன்னும் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியல, ஆனால் கண்மணி இப்படி புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே இங்கே அன்பு சொல்கிறாரு, கண்மணி நினச்ச மாதிரியே நல்லபடியாக முன்னேறிட்டா, ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதுக்கு கண்மணியோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் மறுபடியும் கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவா அப்படின்னு எனக்கு தெரியும் பாட்டி. எனக்காக, என் வாழ்க்கைக்காக கண்மணிக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களா? கண்மணி இப்போ நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறிட்டா, கண்மணி இப்போ நல்லா சம்பாதிச்சு, கண்மணி இப்போ நல்லா முன்னேறி பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கா. கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் தான் பாட்டி எனக்காக யோசிக்கணும். இத்தனை நாள் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் இனி எனக்காக யோசிக்கணும்னு சொல்லும்போது, என்னது அந்த கண்மணிக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அன்பு, நீ இப்படிலாம் மனசு மாறி இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே கண்மணி பிஸ்னஸ் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல்
கண்மணி முன்னேறி வந்ததால இதெல்லாம் பார்த்துட்டு அன்பு வேற மனசு மாறிட்டானே. இப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்மணி மட்டும்தான் அப்படின்னு கண்மணி நல்லபடியாக முன்னேறி பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி பொறாமப்படுறது மட்டும் இல்லாமல் அன்பு இப்படி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க பாட்டி. ஆனால் யாரையும் எதிர்பார்க்காம தனியாக இருந்து பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறுற கண்மணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க.